அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம பேசினா தான் தெரியும். ஒரு ஒரு இந்த செக்ஷுவலா இப்படி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பாங்க. பொண்ணு வந்து சொன்னா அப்பா, அம்மா கஷ்டப்படுவாங்களோன்னு கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? நமக்கு இது ஆக்சுவலா தெரியாது. இனிமே தான் நமக்கு இது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் என்னென்ன நடந்திருக்குன்னு. அ அ அப்ப அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருக்கும். பொண்ண வந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாரும் போய் பொண்ண பார்க்க போறோன்ட்டு, முறுக்கு, சீடை, கீடை எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து, அங்க பார்க்க போற மாரி போய் பார்த்துட்டு, சீர்வரிசை மாரி இதெல்லாம் குடுத்துட்டு, சீர்வரிசை மீன்ஸ் இந்த தின்பண்டங்கள், இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு. அதுக்கு சின்ன ஒரு ஒரு துணிமணி அந்த மாரிலாம் எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டு, ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், இந்த ஆடி அந்த மாரிலாம் அதுக்கெல்லாம் போவாங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அ பொண்ண கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, "ஏம்மா நல்லா இருக்கியா? புருஷன் நல்லா வச்சுக்கிறானா?" அப்படின்னு பாட்டி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, பாட்டிக்கிட்ட ஈஸியா சொல்லிடும். அம்மா, அப்பா கிட்ட சொல்லாது. அழகா உட்காந்து அவங்க பாட்டி பேசி அந்த தெளிவுபடுத்திப்பாங்க. அந்த காலத்துல அந்த சம்பிரதாயம்லாம் நெறைய இருந்துச்சு.